இந்த இயக்கத்திலே யார் வேண்டுமானாலும் பொறுப்புக்கு வரலாம், எந்த பொறுப்புக்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், லட்சியம் கொள்ளலாம். எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மாவட்ட செயலர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகலாம் என்பதற்கு உதாரணம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 74 சாதாரண ஒரு கிளை செயலாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய கழகத்தில் ஒரு பொறுப்பு, ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழகத்தில் பொறுப்பு, மாவட்ட கழக செயலாளர், 89 சட்டமன்ற உறுப்பினர், 91 சட்டமன்ற உறுப்பினர், 98 நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு நாடாளுமன்றத்தில் தோல்வி, 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, 2011 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் மிக சிறப்பாக அந்த கொரோனா காலத்தையும் இந்த மக்களுடைய கஷ்டங்களை போக்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். முடியுமா? வேற எந்த கட்சியில நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக நினைச்சு பார்க்க முடியுமா? ஸ்டாலினுக்கு அப்புறம் துரைமுருகன் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? பொன்முடி நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படின்னு கனவுல நினைச்சதால் தான் நீங்க பொன்முடியை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. கனவுல நினைச்சதுக்கு துரைமுருகன் பதவி பிடிக்கிட்டாங்க, அமைச்சர் பதவி. நான் கேட்கிறேன், திமுக துரைமுருகனை விட யாருக்கு அனுபவம் இருக்கிறது, திறமை இருக்குது? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு இருக்குது? 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன். அவங்க அப்பா காலத்துல இருந்து அமைச்சர். அவருடைய அனுபவம் வயது கூட அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். ஏன் துரைமுருகனுக்கு கொடுத்தா என்ன, ஏன் கொடுக்க கூடாது? உதயநிதி ஸ்டாலின் என்ன வயசுட்டாரு இந்த கட்சிக்கு? திமுக என்ன பாடுபட்டுட்டாரு? ஜெயிலுக்கு போனாரா? போராடினாரா? இந்திய எழுத்து போராடினாரா? கட்சித்தீவுக்காக போராடினாரா? இல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது போராடி சிறை சென்றிருக்கிறாரா? ஏதாவது உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவை என்ன என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் இந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராம், திமுகவுடைய பொதுச் செயலாளர். இப்படி மானங்கெட்டு வெக்கங்கெட்டு சூடு சொல்ற இல்லாத அந்த திமுகவிலே இருப்பவர்கள் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்களை பார்த்து சொல்றான், நாங்க அடிமை. நாங்க யாருக்கு அடிமை? யாரா அடிமை? யாருக்கு அடிமை? தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதாவோட. அதுல உங்களுக்கு என்ன குறை? பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை 14 ஆண்டு காலம் சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் மோடியுடைய தலைமையேற்றுகிற பாரதிய ஜனதா கட்சி. அது என்ன உனக்கு தவறு? என்ன கண்டுபிடிச்சிட்ட? நீ ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்க, நாம ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்கோம். உனக்கு என்ன குறை? உனக்கு எங்க நோவுது? எங்க வயிறு எரியுது? ஏன் வயிற்றுச்சல் படுற? ஏன் நீ பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்த போது முரசலிமாறன் இறந்த சாவுக்கு சுடுகாட்டுக்கு வந்த அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் சுடுகாட்டிலே மரியாதை செலுத்திவிட்டு டெல்லியிலே போய் இறங்குவதற்கு முன்பாகவே நீ கூட்டணி மாறி காங்கிரசுக்கு கூட்டணி மாறி ஒன்ன மாறி துரோகியா? பாரதிய ஜனதாவோட 5 ஆண்டு காலம் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டு மத்திய அமைச்சராக இருந்த அப்போது தெரியவில்லையா இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதிரி என்று? தெரியவில்லையா? அப்பவும் முஸ்லிம் மரமும் மச்சான் பதவியில் இருக்கணும். சுயநினைவே இல்லாதாலும் ஒரு வருஷம்
சுயநிலையே இல்லாம மருத்துவமனையில் அமைச்சரா இருக்கணும். அப்போ உனக்கு பாரதிய ஜனதா தேவை. ராஜா மந்திரியா இருக்கணும்னா பாரதிய ஜனதா தேவை. டிஆர் பாலு மந்திரியா இருக்கணும்னா பாரதிய ஜனதா தேவை. பதவி சுகம் அதை வைத்து அனுபவிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி உனக்கு நல்ல கட்சி. நீ சேர்ந்தா நல்ல கட்சி, நாங்க சேர்ந்தா கெட்ட கட்சியா? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? யார பார்த்து அடிமை கட்சின்ற? யார அடிமை? இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறே, யார் அந்த காங்கிரஸ்? யார் அந்த காங்கிரஸ் தெரியுமா? சொல்லுவே. ஸ்டாலின் அப்பப்போ சொல்லுவார், நான் எமர்ஜென்சியில போராடியவன், எமர்ஜென்சிக்காக நான் சிறை சென்றவன். உன்னை ஜெயில போட்டு நுங்கிறது யாரா? இந்த காங்கிரஸ். எமர்ஜென்சிக்கு போன மார்க்கெட்லயே அந்த ஜெயில உன்னை போட்டு லெப்ட் ரைட் வாங்கினது யாரு? இந்த காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் நீ கூட்டணி வச்சிருக்கிறியே, சூடு சொல்ற இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல. அப்ப நீ அடிமை, நாங்க அடிமையடா? யார் அடிமை? யார் அடிமை? கட்சி தீவை விட்டு கொடுத்தது யார்? ஒப்பந்தம் போட்டது யார்? காங்கிரஸ். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியது யார்? எதிர்ப்பு தெரிவிக்காதது யார்? உங்க அப்பா கருணாநிதி. இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிற, இன்னைக்கு பிஜேபி கிட்ட கேட்கிற, கடிதம் எழுதுற, கச்சத்தெரிவை பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப பெற வேணும். இவரு கொடுப்பாரா, ஆனா நம்ம போய் வாங்கி வரணுமா? இவரு தார பார்ப்பாரா, நம்ம போய் வாங்கி வரணுமா? நீ காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறே, அந்த காங்கிரஸை கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது நாங்கள் செய்தது தவறு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டோம், அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று காங்கிரஸை கேட்பதற்கு இந்த மு.க. ஸ்டாலினுக்கு அருகதை இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? கேட்பீங்களா? கேளுங்க, கேட்டு பாருங்க. இன்னைக்கு எழுதுற, கடிதம் எழுதுற, அன்னைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் உங்கள் தந்தை? அன்னைக்கு முதலமைச்சராக கருணாநிதி என்ன செய்து கொண்டிருந்தார்? எதிர்ப்பு தெரிவித்தாரா? போராடினாரா? சிறைக்கு போனாரா? அதுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டதா? என்ன செய்தார்?